மதன் ரவிச்சந்திரன் இருந்ததுலயே வந்ததுல ஒரு கேடிஆரோடது மட்டும்தான் வந்திருக்கு, 4 முக்கிய தலைவர்களோடது இருக்குன்னு சொன்னப்ப நான் மெதுவா அப்ப எடுத்தோன்னா ஃபோர்ஸ் பண்ணல. ஏன்டா 2-3 தடவை பேசுறப்பதான் சொன்னாரு கேசவநாயகத்தோடது மட்டுமே 6 வீடியோ வச்சிருக்கான் அப்படின்னாரு. 6 வேற வேற பொம்பளைங்க. அப்பதான் இவர் நான் சொன்னாராம் கேசவநாயகத்தை கூப்பிட்டு, இனிமேட்டு கட்சி ஆபீஸுக்குள்ளார எவ்வளவு பொம்பளைய கூப்பிட்டு வச்சுட்டு பண்ணனா அடுத்த எல்லா வீடியோவும் வெளில விட்டுருவேன் அப்படின்னு. அதுல இருந்துதான் அந்த கமலாலயத்தை காம ஆலயமாக மாற்றினதே கேசவநாயகம் தான். அவரை சுத்தி சீரியஸா கேர்ள்ஸ் இருந்தாதான் அவருக்கு பல்லெல்லாம் தெரியாது, மீச கலரும் பல்லும் ஒரே கலர்ல. அப்போ ஒரு நவீன ஜெஃப்ரி. ஆமா, அவருக்கு வந்து கிச்சு அதாவது அன்னைக்கு இந்த ஏதோ வெள்ளம் வந்துருச்சு, எல்லாம் நலத்திட்டத்துக்காக எல்லாம் அரிசி மூட்டை இந்த இது அவங்களுக்கு பிரெட் இதெல்லாம் கமலாலயத்தில் இறக்குறாங்க. ஒரு 10 லேடிஸ் பாக்குறதுன்னு ஒத்தாலா போய் மூட்டையை தூக்குறாரு. அதான் அது அரை மூட்டை தான். அப்படி பாடி நாங்க வயசாயிடுச்சுலாம் நினைக்காதீங்க, அது 100 பேர் இருந்தாலும் ஆம்பளைங்க. நீங்க அப்படி சொல்றீங்க, ஆனா அவர் வந்து எதிரில வந்து ஒரு பெண் ஆடையே இல்லாம இருந்தாலும் அவர் ஏழு எடுத்து பார்க்க மாட்டாரு. அதே கட்சியில இருக்க ஒரு லேடி அதுவும் சொன்னது ஒரு பொம்பளை. எதனால அப்படின்னா ஒருவேளை அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அவர் திரும்பி பார்க்கல போல, அந்த ஒரு ஃபீலிங்ல அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நான் சொல்றது என்னன்னா, நீங்க அவரு 100 ஆம்பளைங்க நிற்பான், பேசவே மாட்டாரு, இப்படி குனிஞ்சுக்கிட்டே போயிடுவாரு, வணக்கம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க, வணக்கம் 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 வணக்கம், மூஞ்சியை பார்த்து கூட வணக்கம் வைக்க மாட்டார், இப்படிதான் வணக்கம் வணக்கம். அது அந்த ஆள் இருக்கிற ரைட்டுக்கு அவன் எங்க பாக்குறானே தெரியாது, நம்ம இப்படிதான் வைக்கணும் சூழ வணக்கம் வாங்கன்னு. அதான் இதே பொம்பளைங்க இருந்தாங்கன்னா வாங்க வாங்க இப்ப வந்தீங்க, டீ சாப்பிட்டீங்களோ காஃபி சாப்பிட்டீங்களா, இருக்க வாங்க ரூமுக்கு வாங்கன்னு கூட்டு போயிடுவாரு. இது MS பாஸ்கர் சீன் இன்டர்வியூல பொண்ணு பையனை உட்காந்துருக்கு என்ன இல்ல அப்படி இல்ல, விவேக செய்வான்ல, வாமா வாமா அப்படின்னு, நீ வா கை கொடு கிளம்பு, நீ வா கை கொடு கிளம்பு அப்படிங்குவான்ல, அது மாதிரிதான். அந்த மாதிரி